ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயினா அந்த சேர்மன் பார்த்தீங்கன்னா ஹீரோட கம்பெனிக்கே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த விஷயங்கள் அந்த ஜியாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அந்த அண்ணங்காரன்ட்ட புலம்பிகிட்டு இருக்கு, எப்படி நீங்கள் அவளை எடுக்கலாம், என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிடுற. நீ அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கின பெரிய டிசைனர், ஆனால் ஹீரோனை வேலைக்கு எடுக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம், அவள் ஒரு சாதாரண டிசைனர் தானே, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கா. ஸோ சிச்சுவேஷன் வேறு மாதிரி போகுது அப்படின்னு அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. அதனால ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்போட வெளியே வந்துட்டுருக்கா. அப்போ இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. இவ பார்த்தீங்கன்னா வந்த வேகத்தில் இடிச்சிடுறா, எல்லாமே கீழே விழுந்துருது. அந்தம்மா பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏமா உன் டிபார்ட்மெண்ட் இப்போ தானே ஆளெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, ஸோ அந்த வேலையை பார்க்காம எங்கே இவ்வளோ அர்ஜென்ட்டாக வேகமாக போயிட்டுருக்க அப்படின்னு. அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஒரு நிமிஷம் இல்லை, எல்லா திங்ஸுமே கீழே தட்டி விட்டில, கீழே தானே கிடக்கு, அதெல்லாம் எடுத்து கொடுக்காம ஓன் பாட்டுக்கு போயிட்டுருக்க அப்படின்னு. சரின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே எடுத்து கொடுத்துட்டு திரும்பவும் போக போகிறாளா. ஒரு நிமிஷம் இல்லை, உன்னை நான் போக சொல்லவே இல்லையே, நீ இங்கே 2 நாள் தான் ஆகுது, ஆனால் நீ இந்த மாதிரி ஆட்டிடியூடெல்லாம் என்கிட்ட காமிச்சிட்ருக்க, ஒரு சாரி கூட சொல்லாமல் இங்கேருந்து போயிட்டுருக்க. நீ இப்படி திமிரா இருந்த அப்படின்னா உனக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்கள நீ எப்படி மதிப்ப அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட அட்வைஸுக்கும் உங்களோட டீச்சிங்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், பட் நான் அதை கேட்குற மைண்ட் செட்டில் கிடையாது, நான் தான் சாரி கேட்டேன்ல, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப திமுறாக சொல்லிட்டு போதா. போடி போ, நீயும் என்ன வேலை தான் பண்ணி கிழிக்கிறேனே, நானும் பார்க்கத்தானே போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருக்காங்க. இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வரான். ஹீரோனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன்னா அவங்ககிட்ட சொல்லாமல் தானே அந்த இன்டர்வியூக்கு வந்திருப்பா. ஸோ எதுவும் நினச்சிருப்பானோ அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கா. ஏன் உட்காரு அப்படின்னு. அவனும் உட்காரும்போது என்னை மன்னிச்சிடு, நான் உங்ககிட்ட அட்வான்ஸாக சொல்லியிருந்துருக்கணும், நீ என்கிட்ட சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன, அதான் பாட்டிமா உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரி பார்க்குறாளா. ஆனால் உன்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு, அதாவது இந்த கம்பெனிக்கு வைஸ் பிரசிடென்ட் நான் தானே, ஸோ நான் உன்னை அக்செப்ட் பண்ணணும், இல்லைன்னா உனக்கு வேலை கிடையாது அப்படின்னு. இவன் என்ன தான் சொல்ல வரான் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது உனக்கு வேலைலாம் கிடைச்சா நாளையிலேருந்து ஒழுங்காக வேலைக்கு வந்துடு அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம 2 பேத்துக்குள்ளே அந்த ரிலேஷன்ஷிப்பை கம்பெனியில் யாருக்குமே தெரியாமல் பார்த்துக்கறலாம் அப்படின்னு. அப்படியா, நம்ம 2 பேத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறானா. ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதே, என்ன இருக்குன்னு சொல்ல அப்படின்ட்டு அவளை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்கான். எங்கிட்ட அந்த பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவளோட ரூம்குள்ளே வராங்க. அவங்களோட ஜுவல்ஸ் எதையுமே காணும், எல்லாமே எம்டியாக கிடக்கு, இதெல்லாம் எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு வந்துட்டுருக்காப்புல. ஸோ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா போய் கேட்குதா, அம்மா இந்த ஜுவல்ஸ்லாம் எங்கே அப்படின்னு. ஜுவல்ஸை கேட்குற நேரமா இதுவா, இதை விட்டுட்டு நம்ம முக்கியமான ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த அம்மா கடுப்பாயிட்டுருக்கு. யோ சொல்லியா, என்னோட திங்ஸ் எல்லாம் எங்கே, இப்போ நீ சொல்கிறியா இல்லை நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த அம்மா ஃபோன் எடுக்கும்போது, இப்போ உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா, என்கிட்ட காசு இல்லை, அதனால தான் நான் அந்த ஜுவல்லரி எல்லாத்தையுமே எடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது செம்ம கடுப்பாகுது. உனக்குலாம் அசிங்கமாகவே இல்லையா, இதை பற்றி நான் உங்கள் அம்மா கிட்ட சொல்லணுமா அப்படின்னு. நீ என் பையனை ஃப்ரேம் பண்ணியே அந்த விஷயங்களை போயிட்டு நான் ஏன் அம்மாட்ட சொல்லவா அப்படின்ற மாதிரி இவர் கேட்குற. நீ மட்டும் என்ன ஒழுங்கா, நீ கம்பெனியோட காசு எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டியே, அதை உங்கள் அம்மா கிட்ட சொல்லவா அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போகுதா. ஸோ இந்த ஆள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவை தடுக்க வரேன்ட்டு 2 பேத்துக்கும் ஒரு சின்ன கைகலப்பு மாதிரி ஆகி அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா சேர்லேயே போய் இடிச்சுக்குது, பயங்கரமாக வலிக்குது போல். இது என்னதான் ரொம்ப கெத்தாக இந்த கம்பெனி அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே சுற்றி வந்துட்டு இருந்தாலுமே இதுக்கும் இந்த ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரிலேஷன்ஷிப்பே கிடையாது, இதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்குது போல். இதுக்கப்புறம் இந்த அம்மா அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்திருக்காங்க. இந்த ஆள் ஃப்ரெண்டாக என்னன்றது தெரில, இப்போதைக்கு நம்ம ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், பின்னாடி இவர் யார் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். ஸோ இந்த அம்மாவோட கன்னத்தில் அந்த காயத்தை பார்த்தோன்னா அவர் செம்ம கடுப்பாயிட்ருக்காரு. உன்னை இப்படி ஹர்ட் பண்ணிட்டானா, இன்னும் ஏன் அங்கே இருந்துகிட்ருக்க, நீ டிவோர்ஸ் பண்ணி தொலைய வேண்டியதானே அப்படின்னு. இந்த அம்மா எதுவுமே சொல்லாமல் உட்காந்துட்ருக்க. அந்த ப்ராப்பர்ட்டி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஹோப் உன்னோட இந்த பிளேஸ் மட்டும்தான் அப்படின்னு. அந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உனக்காக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா வராங்க, இந்த மாதிரி ஹீரோயின் வந்திருக்காங்க அப்படின்னு.
நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு இவளும் வந்து பார்க்குறா. அந்த கணத்துல இருக்கிற காயத்த பார்த்துட்டு, "ஆன்ட்டி உங்களுக்கு என்னாச்சு? யார் இத பண்ணா? சொல்லுங்க நான் போயிட்டு கேட்குறேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஒண்ணும் வருத்தப்படாத." அப்படின்னு. அப்புறம் நான் வந்துட்டு உங்க கம்பெனியில வேலை வாங்கிட்டேன்ற மாரி சொல்லும்போது, இந்த அம்மா வந்துட்டு கன்னா பின்னான்னு திட்டுது. "ஏன்டி நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டியா? அந்த ஊவா உங்க பொண்ணு இந்த கம்பெனியில தான் இருக்காங்க. ஸோ அவங்க உன்ன ஹர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் நீ சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்ற?" அப்படின்னு. "இல்ல ஆன்ட்டி நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் நடந்த அநியாயம் வந்துட்டு ரொம்ப பெருசு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிகிட்டு இருக்கா. இவங்களுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. இதுக்கப்புறமா அந்த ஊவை தான் காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா உட்காந்து ட்ராயிங்லாம் பண்ணிகிட்ருக்கா. அதாவது அந்த டிசைன் எல்லாத்தையுமே வரைஞ்சிட்ருக்கா. அப்போ இந்த ஜியா பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கா, காவு காவுன்னு கத்துறா. அந்த மாதிரி ஹீரோயின் அந்த கம்பெனியில் வேலைக்கு எடுத்துட்டாங்க. டெய்லி அவள் மூஞ்சி என்னால் பார்க்கவே முடியாது. நான் போக மாட்டேன், வைக்க மாட்டேன் அப்படின்னு. "கொஞ்சம் அமைதியாக இருடி. அவள் உனக்கு கீழே உனக்காக தானே வேலை செய்ய போகிறா. அது உனக்கு வேணாமா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "அட ஆமல்ல, இதை நான் எப்படி மறந்தேன். சரிம்மா நான் பார்த்துக்கிறேன். நான் அவளை என்ன பண்ணுறேன்னு பாரு." அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதுவும் கேவலமாக சிரிக்குது. இதுதான் இவ்வளோ கேவலமாக இருக்குன்னா அது பிள்ளையும் இதே மாதிரி தான் வளர்த்துட்ருக்கு. இங்கிட்ட ஹீரோவோட அண்ணா பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமாக்கு டீ எல்லாம் ஊற்றி கொடுத்துட்ருக்காப்புல. அந்த அம்மா கேட்குது, "நீ டீ எல்லாம் எனக்கு ஊற்றி கொடுக்குறேன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், என்னன்னு சொல்லு." அப்படின்னு. ஸோ இவனு சொல்லிட்டு இருக்கான், ஹீரோயினை வந்து நம்ம வேலைக்கு சேர்த்துக்கிட்டது அவ்வளோவா நல்லா இல்லைன்னு தோணுது. ஏன்னா அந்த ஜியாவுக்குமே அவளை பிடிக்கலை அப்படின்னு. அவளுக்கு பிடிக்குது பிடிக்கல அதை நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம கம்பெனிக்கு எதுவோ அதை மட்டும்தான் தம்பி பார்க்கணும். அந்த ஜியாவை இந்த கம்பெனியில் வந்து வளர்த்து விடுறதுக்கோ இல்லை அவளோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கோ நம்ம கம்பெனி கிடையாது, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு. இல்லை பாட்டிமா, ஹீரோயின் வந்துட்டு ஃபேமஸான ஒரு ஆள் கிடையாதுல்ல. ஸோ அவளை எதுக்கு தேவையில்லாமல் எடுத்துக்கிட்டு, அவள் ஃபேமஸான ஆளாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவளோட டேலண்ட்டை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சரி, இந்த சம்மர் சீரீஸ்க்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சா? ஜியா எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டா, எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துரும் அப்படின்னு. நான் எல்லா சாம்பிள்ஸையும் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிட்டுருக்கு. எங்கிட்ட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக ரொம்ப ஹாப்பியாக அந்த கம்பெனியை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கா. அப்போ யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க. திரும்பி பார்த்தா ஒரு ஆன்ட்டி. இவளுக்கு தெரியும் போல். ஸோ 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவள் வந்து கேட்குறா, "அம்மா நீங்கள் அந்த காம்படிஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிங்களா?" அப்படின்னு. "நான் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த சம்மர் சீரீஸில் அந்த ஜியா வந்து டிசைன் பண்ணுறாள்ல, அந்த டிசைன் முன்னதாகவே எனக்கு வேணும். நீ இதை பண்ணினா நான் உனக்கு அதை பண்ணுறேன்ற மாதிரி சொல்லும்போது, இவ பார்த்தீங்கன்னா இல்லை என்னால் முடியாதுன்ற மாதிரி சொல்கிறேன். இவ்வளோ சீக்கிரம் நீ நோலாம் சொல்ல வேணாம், கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கார்டெல்லாம் கொடுக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை மேனேஜர் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காப்புல. நம்ம ஃபஸ்ட்டு அந்த சீனியர் டிசைனரை போயிட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்தால் அது பார்த்தீங்கன்னா காவு காவுன்னு கத்திட்டு இருக்கு யார்கிட்டயோ ஃபோனில். ஹீரோயினை உள்ளே கூப்பிட்டு வந்தோடனே ஹீரோயினை பார்த்து அப்படியே பயங்கரமாக முறைச்சிட்டு இருக்கு. "என்ன யூஸ்லெஸ்ஸான ஆட்கள் எல்லாத்தையுமே எதுக்கு ஏன் இடத்துக்கு கூப்பிட்டு வர?" அப்படின்ட்டு அப்படியே கண்டுக்காமல் உட்காந்து அது வேலையை பார்த்துட்ருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டு எதுவுமே சொல்ல மாட்டா. நம்மளே ஏதாவது சொல்லிட்டு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு. "நீங்கள் ரொம்பவே பிஸியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் போயிட்டு என்னோடய வேலையை பார்க்குறேன்." அப்படின்ட்டு இவன் அங்கேருந்து கிளம்பிடுற. அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா, "வாமா இது அம்மா உன் பிளேஸு, இங்கே தான் நீ உட்காரணும்." அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பையாக கிடக்கு. ஆனாலும் இவ பார்த்தீங்கன்னா பெருசாலாம் அதை கண்டுக்கறல. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஜியா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா, "இன்னி 5 நிமிஷத்தில் ஒரு மீட்டிங் நான் வைக்க போகிறேன், எல்லோரும் வந்துருங்க." அப்படின்னு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக அந்த மீட்டிங்க்கு போகும்போது நம்ம ஹீரோனா அந்த மீட்டிங்க்காக வரா. அப்போ அந்த மேனேஜர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, "நீ ஒன்று இந்த மீட்டிங்க்கு வர வேண்டாம். நான் வந்து உனக்கு சில வேலை தரேன், அதை நீ வந்துட்டு ரிப்போர்ட் மட்டும் ரெடி பண்ணி வை." அப்படின்னு. ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இங்கிட்ட நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கம்பெனிக்குள்ளே வரான். அவங்க அண்ணா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வராங்க. "என்னப்பா இப்போ தான் வர போல, ரொம்ப பிஸியாக தான் இருக்க?" அப்படின்னு. "ஆமாண்ணா ஒரு வேலை இருந்துச்சு, அதான் முடிச்சுட்டு வந்தேன்." அப்படின்னு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை இங்கே வேலைக்கு எடுத்தது வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை போல், அதை பற்றியே சொல்லிகிட்டு இருக்கானா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நான் என்ன பண்ணுறது, பாட்டிமா தானே அவளை வேலைக்கு அக்செப்ட் பண்ணாங்க, நீ என்கிட்ட கத்துறதுனால ஒன்றுமே இல்லை." அப்படின்னு. ஆனால் அவள் வந்து பெரிய பிரச்சனையாக இருப்பா. ஸோ பொறுத்திருந்து பாரு அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இங்கிட்ட நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே தான் இது பண்ணிகிட்ருக்கா, ரெடி பண்ணிகிட்ருக்கா. இங்கிட்ட இந்த ஜியா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் காவு காவுன்னு கத்திக்கிட்டே தான் இருக்கா. இதெல்லாம் ஒரு டிசைனா? இந்த டிசைன் இந்த கம்பெனிலேருந்து உருவாகுதா? ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த டிசைனெல்லாம் கொண்டு போய் சம்மர் சீரீஸ்க்கு கொடுத்தேன் அப்படின்னா சேர்மனை மூஞ்சிலே தூக்கி போட்டுருவாங்க.
அதனால நான் வந்துட்டு உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு காம்படிஷன் மாதிரி வைப்பேன். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களும் நானும் சேர்ந்து தான் அந்த சம்மர் சீரீஸ்க்கான டிசைன்ஸ் எல்லாத்தையுமே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அந்த டைமு ஹீரோன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. நீ எதுக்கு இங்கே வர, நான் தான் உனக்கு வேலை கொடுத்தேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன், இப்போ நான் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, சரி போய் உட்காரு அப்படின்ட்டு அந்த ஆளும் சொல்கிறேன். அப்போது இந்த ஜியா வந்து சொல்லிகிட்ருக்கு, இங்கே நிறைய டிசைனர் வந்து டிசைன் பண்ணுறதுலையே நேரம் போயிடுது. ஸோ ஃபேக்டரியில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயங்கள் தெரிய மாட்டுது. இப்போ தான் யூஸ்லெஸ்ஸாக ஒரு ஆள் இங்கே வந்திருக்குல, அதை ஒன்று டிசைன் பண்ணி கிளிக்க வேணாம், அந்த ஃபேக்டரி வேலையை போய் பார்க்க சொல்லு அப்படின்னு அந்த மேனேஜர்கிட்ட சொல்லும்போது, அந்த ஆளும் நம்ம ஹீரோன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒன்றும் எந்த ஒரு டிசைனுமே டிசைன் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் ஃபேக்டரியை போய்ட்டு சூப்பர்வைஸ் பண்ணுங்கள், அவங்க எப்படி சாம்பிள்ஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க, சீக்கிரம் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத சூப்பர்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. மற்ற கொலீக்ஸ் எல்லாரும் பேசிக்கிறாங்க, ஏன் புதுசாக வந்த பொண்ணை போய் அதுக்கு இன்சார்ஜாக எடுத்துக்க சொல்கிறாங்க, அது ரொம்பவே கஷ்டமானதில்லை அப்படின்னு. அட உனக்கு விஷயம் தெரியாதா, அந்த காம்படிஷனில் இந்த பொண்ணு வந்து ஜட்ஜையை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சீஃப் டிசைனர் கூட காம்படிட்டிவாகவும் போட்டி போட்டுச்சு. அதனால தான் இந்த அம்மா பழி வாங்குது போல் அப்படின்ட்டு அரசல் புரசலாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா சரி அந்த ஃபேக்டரியை போயிட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தா, அங்கே இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கை தான் செஞ்சிட்ருக்காங்க. பட் அதோட ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆக மாட்டுது. இப்போது டிசைனர் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கோ ஒரு நெக்லஸோ ஏதோ சம்திங் ஒன்று வரைஞ்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை சும்மா கைக்கு வந்த மாதிரிலாம் வரைஞ்சி கொடுக்க முடியாது, அதுக்கு நிறைய ஆங்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் போ. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த ஜியா வரைஞ்சி கொடுத்தா அந்த ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அண்ட் ஷேப்பில் ஸ்டோன் இருக்குது. பட் அந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா அந்தரத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது, அது அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஸோ அவள் வரைஞ்சி கொடுத்த மாதிரி இவங்களால அந்த சாம்பிள்ஸை வந்து கொண்டு வர முடியல. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஹீரோன் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, இதை வந்துட்டு நான் கொஞ்சம் சரி பண்ணுறேன் அப்படின்னு. அப்படியா, உன்னால் முடியுமா, சரி முடிஞ்சா பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோன் பார்த்துட்டு தான் இருக்கான். கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை வந்துட்டு ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சரி பண்ணிட்டா போல். இந்த கிராஃப்ட்மேன் இருக்கார்ல, அவர் பேர் பார்த்தீங்கன்னா வாங்க, நம்மளும் அந்த மாதிரி வச்சுக்காரலாம். ஸோ அவர் அந்த ரிங்கை வாங்கி பார்க்கும்போது பரவாயில்லையே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த வாங்க பார்த்தீங்கன்னா மூக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பிரச்சனை, அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ஒரு பொண்ணை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, அவள் ரொம்ப டேலண்டடாக இருக்கா. ஸோ எனக்கு என்னமோ இந்த விஷயங்கள் ஈஸியாக போகுன்றது எனக்கு தரலன்ற மாதிரி சொல்லும்போது, சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, நான் அந்த பொண்ணு யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்க இந்த ஃபேக்ட்ரியில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, அதே மாதிரி அந்த மூவி என்ன பண்ணுச்சு அப்படின்றதும் தெரில, போக போக பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இப்போ தான் 2 பேருமே வீட்டுக்குள்ளே வராங்க. ஆனால் ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது ஃபேக்டரியில், ஸோ நான் போகிறேன் அப்படின்னு. ஏன்ட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், அதுக்குள்ளேயுமா போகணும் அப்படின்னு. வேறு என்ன பண்ணுறது, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு. அந்த ஜியா வந்து உன்னை எதுவும் புள்ளி பண்ணுறாளா, வந்த அன்றைக்கே உன்னை ஃபேக்டரியை போயிட்டு பார்க்க சொல்கிறாள் அப்படின்னு. நான் புதுசாக தானே வந்திருக்கேன், ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ண தானே செய்வாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவங்க வந்து போகிறா. மறுநாள் காலையில் இந்த ஜியா பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துட்ருக்கா. இந்த சம்மர் சீரீஸ்க்கு நான் இந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்களா, அதில் ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த அம்மா பிடிச்சி வச்சுக்குது, 2 பேரையும் சேர்த்த மாதிரி ஃபோட்டோ எடுங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம வாங்கும் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வந்து சொல்கிறாரு, என்ன இருந்தாலும் சரிம்மா, நீ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்த, பட் நிறைய ஆங்கிள் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அந்த பொண்ணு வரைஞ்சி கொடுத்த மாதிரி இந்த டிசைனை வந்து பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே நைட்டு போல் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா அவள் மட்டும் தனியாக ஆஃபீஸில். அப்போது ஃபோன் கால் வருது. அதான் இதுக்கு முன்னாடி ஒரு ஆன்ட்டி அவன் மீட் பண்ணியிருந்திருப்பா இல்லையா, அவங்க பேர் வந்து ஜங்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நான் அந்த காம்படிஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஊ தான் உன்னோட டீமில் இருந்து அந்த கிராஃப்ட் மேனை வந்துட்டு பேசி பணம் கொடுத்து உனக்கு ஆப்போசிட்டாகவே நிறைய விஷயங்களை வந்து பண்ண வச்சுருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் சொன்ன விஷயங்களை நீ பண்ணிட்ட அப்படின்னா அதை உன் கையில் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. ஸோ இவளுக்கா எது, அப்போ நான் அந்த காம்படிஷனில் தோற்று போனதுக்கு காரணம் இந்த ஊ தானா அப்படின்ட்டு இவள் பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கா. அந்த டைம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். என்ன நீ ரொம்ப ஓவர் டைமெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. அது அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி வீடு உனக்காக நான் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அப்படியே ஊட்டியெல்லாம் விட்டு கொஞ்சிட்டு இருக்கானுங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அதில் ஹீரோனை மட்டும் காணோம். இந்த சம்மர் சீரீஸ் வருது இல்லையா, அதுக்கான டிசைன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க. அதில் ஹீரோ வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவான் போல்.
அந்த டைம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் ஒதுக்கிட்டு உள்ளே வந்துட்டு இருக்கா. இப்படியே ஒரு ஆளுக்கும் அந்த வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டே போயிட்டு இருக்காளா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிருது. ஜியாவை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். ஸோ அவளுக்கே வந்துட்டு புரியுது, அதனால நீ அந்த வேலையை விட்டுட்டு வந்து உட்காந்து இந்த மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவளும் வந்து உட்காந்தார். இவங்க செஞ்ச அந்த டிசைனை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா பார்க்குறான். அதில் அந்த டிசைன் பண்ண அந்த பையன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் இந்த டிசைனை வந்துட்டு ஜியாவோட இன்ஸ்பிரேஷன்லேருந்து தான் எடுத்தேன். ஸோ அதனால தான் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படி இப்படின்ட்டு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாம் ஒரு டிசைனா, இது எவ்வளோ ஹெவியாக இருக்குது, இந்த டிசைனை போய் 20 வயசில் இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணோ பையனோ வாங்குவாங்களா, கேவலமாக இருக்குது, ஒழுங்கா நல்ல டிசைனை வந்துட்டு ரெடி பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லும்போது ஜியா மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. என்னோட அவன் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ இன்ஸ்பிரேஷனை வச்சு தானே அந்த டிசைனர் வரைஞ்சதா சொல்லியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இந்த டிசைனர் வந்து ஒரு டிசைனை வரைஞ்சி கொடுத்துட்டா மட்டும் அவங்களோட வேலை முடிஞ்சிடாது. இப்போ நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறீங்கன்னா நீங்களே ஃபேக்டரியில் போய் அந்த சாம்பிள் எப்படி வந்துட்டு வருதுன்றதை பார்த்து அந்த சாம்பிளை வாங்கிட்டு வரதும் உங்களோட வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா இவங்க வரைஞ்சி கொடுக்குற டிசைனை நம்ம ஹீரோயின் தானே போய் சூப்பர்வைஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கா, அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறான் போல். ஜியா பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்த்து மொரன்னு முறைச்சிட்டு இருக்கா. ஸோ எல்லாருமே போனதுக்கு அப்புறமா அவள் பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கா, நான் தானே உன்னை போய் சூப்பர்வைஸ் பண்ண சொன்னேன், அந்த சாம்பிள் ரெடி ஆயிடுச்சா இல்லையா, எதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது, என்னோட டிசைன் வந்துட்டு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது, இது வந்து அந்த வாங்கு மேலேயும் ஓ மேலேயும் தான் தப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது நான் என்ன பண்ணுறது, அவங்க வந்து ஏதோ அதில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு, உனக்கு இனி நான் 3 நாள் தான் கொடுப்பேன், அதுக்குள்ளேயும் நீ வந்துட்டு அந்த சாம்பிளை கொண்டு வரல அப்படின்னா தயவு செஞ்சு வேலைக்கே வராத அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. இவளுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீட்டில் உட்காந்து அந்த ரிங்கையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி வேறு மாதிரி ஆல்டர்னேட்டிவாக அதை வரைஞ்சிட்ருக்கா. நேராக அவங்க ஆன்ட்டிக்கிட்ட கொண்டு வந்து காமிக்கும்போது பரவாயில்லையே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ அந்த வாங்க வந்து கால் பண்ணி சொன்னானே புது பொண்ணு ஒன்று வந்திருக்கு, அது ரொம்ப டேலண்டடாக இருக்குன்னு, அது நீ தானா அப்படி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, அப்புறம் எனக்காக நீங்கள் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. பட் என்ன அப்படின்றத நம்மளுக்கு காட்டலை. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காலங்காத்தால எங்கேயும் கிளம்பிட்டு இருக்காளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி மெதுவாக வந்து அப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ணுறா. என்ன நம்ம 2 பேரும் ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் நீ எனக்கு முன்னாடி போகிற, ஆனால் வேலை முடிஞ்சிட்டு நீ வரவே மாட்டேற, அங்கே தான் இருக்க அப்படின்னு. என்னப்பா பண்ணுறது, நீ வந்து என்னோட சுப்பீரியரு, நான் உனக்கு கீழே வேலை பார்க்குறேன். ஸோ உன்னோட ஷெடியூலும் என்னோட ஷெடியூலும் எப்படி ஒரே மாதிரியாக இருக்கும், வேறு மாதிரி தானே இருக்கும். சரி இன்னைக்கான டேயை நீ மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் யோசிச்சு பார்க்குறா, என்னோட பர்த்டேவா இல்லையே உன்னோட பர்த்டேவா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறான். இன்னைக்கு நம்ம மீட் பண்ணி 100வது நாள், அது நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண வேணாமா, அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு. அச்சோ நான் மறந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கிறேன், இப்போ நான் கிளம்புறேன்ற மாதிரி போகிறா. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, விறுவிறுன்னு வந்து நம்ம ஹீரோட கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இங்கிட்ட அந்த ஜியாவை காட்டுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தமாக தான் உட்காந்துட்ருக்கு. எப்போ இருந்தாலும் ஹீரோயின் வந்து அந்த சாம்பிளை இன்றைக்கி கொண்டு வரமாட்டா, அவளை வேலையை விட்டு தூக்கிடலாம், ஸோ அதுக்கான ஏற்பாடு பண்ண அப்படின்னு. எங்கிட்ட அந்த பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிமா கிட்ட வந்துட்டு ஜுவல்லரி டிசைன்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்ருக்கு. அதுவும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்ற மாதிரி பாட்டிமா சொல்லும்போது இப்போ ஒரு பிரச்சனை, ஹீரோவை வந்துட்டு அதுக்கு இன்சார்ஜை போட்டது வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா அவன் அந்தளவுக்கு வேலை செய்யலை, நீங்களே வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அப்படின்னு. ஸோ பாட்டிமாவும் பார்த்தீங்கன்னா நேராக வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே வேலை செய்யலை, அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. பாட்டிமாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குது, நீங்கள் எதுவும் போராட்டம் பண்ணுறீங்களா, வேலை நிறுத்தம் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. ஆமான்ற மாதிரி இவரும் சொல்கிறாரு. ஏன் என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அந்த சீஃப் டிசைனர் இருக்கால்ல, அவள் வந்துட்டு நொய்யின்னு போட்டு ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கா, எங்களை நிம்மதியாக ஒரு வேலை கூட பண்ண விட மாட்டா, அவன் மனசில் அவள் தான் ரொம்ப பெஸ்ட்டுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு டிசைன் வந்துட்டு வரைஞ்சி கொடுத்தா, அதோட ஆங்கிள்ஸ் எதுவுமே செட் ஆகலை, ஸோ எங்களால் அந்த ப்ராடக்டை வந்துட்டு தயாரிக்கவே முடியலை, ஆனால் நாங்கள் அது சொன்னால் அவள் வந்து எங்கள் மேலே தான் குத்த சொல்கிறா. அதே மாதிரி இன்னொரு புது டிசைனர் வந்திருக்காங்க, அவள் இதே ரிங்கை வந்துட்டு அந்த ஆங்கிள்ஸை மட்டும் மாற்றி சூப்பராக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் என்ன, இந்த டிசைனை நீங்கள் பண்ண வேண்டியதானே. என்ன மேடம், அவள் வந்து டிசைனராக இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க தான், ஆனால் அவங்க வந்து என்னமோ எங்களுக்கு அசிஸ்டண்ட் மாதிரி நாங்கள் என்ன வேலை பார்க்குறோம் வைக்கிறோம் அப்படின்றத தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ எங்களுக்கு அவங்களோட டிசைனை வந்துட்டு பண்ணணும் அப்படின்ற அப்ரூவலை அந்த சீஃப் டிசைனர் வந்து கொடுக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா கதை, சரின்ற மாதிரி இந்த பாட்டிமா பற்றி
அந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்துட்டுருக்காங்க. அங்கே இந்த ஜியா பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்ருக்கேன், இந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்துட்டு சரியில்லை. அவங்க வந்து நான் என்ன டிசைன் பண்ணி கொடுத்தாலும் அது ஆங்கிள் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்ட்டை பண்ணி கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ வருஷமாக அவங்க வந்துட்டு இங்கே இருக்காங்க, நல்ல நல்ல ப்ராடக்ட்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் பாட்டிமா தான் அவங்க எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஈஸியாக வந்துட்டு தூக்கிலாம் போட முடியாது அப்படி நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டிமா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்காங்க. இவங்க யாருக்குமே எதுவுமே புரியல. அப்போ ஹீரோட அண்ணா வந்து கேட்குறாங்க, வாங்க கூட வந்திருக்காங்களே, சரி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும், ஏன் சாம்பிள்ஸ் எதுவுமே வரமாட்டுது அப்படின்னு. அப்போ வாங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ தானே ஜியா, நீ டிசைன் பண்ணுற அந்த டிசைன் எதுவுமே வந்துட்டு உருப்படியாக இல்லை, எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, நிறைய ஆங்கிள்ஸ்லாம் டிஃப்ரென்ஸாக இருக்குது, அதனால தான் எங்களால் ப்ராடக்டை பண்ண முடியல அப்படின்னு. இவளுக்கு செம்ம கடுப்பாகிட்டு இருக்கு. சேர்மன், நீங்களும் இங்கே இருக்கீங்க, இந்த வாங்கும் இங்கே இருக்காங்க, அதனால நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். இந்த கம்பெனியில் இருக்கிற இந்த கிராஃப்ட்மேன் வந்து சரி கிடையாது, அதனால் அவரை நம்ம வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ட்டு அவர் கடுப்பாயிட்டு இருக்காரு. எது நீ என்னை வேலையை விட்டு தூக்க போறியா அப்படின்னா, ஆமாம், நான் வந்துட்டு ஒரு பெரிய டிசைனர், நான் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன், நீ என்னோட டிசைனை குத்தம் சொல்லிட்டு இருக்கியா, உனக்கு தான் ஒரு ப்ராடக்டை ஒழுங்காக உருவாக்க தரல அப்படின்னு. இந்த சேர்மன் பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. நான் இங்கே வந்தது உன்னோட எக்ஸ்ப்ளனேஷனை கேட்கறதுக்காக கிடையாது. அப்படியே திரும்பி ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்காங்க, இந்த பிரச்சனைக்கு வேற ஒரு சொல்யூஷன் இருக்குது, அதையே நீ பார்க்கவே இல்லை அப்படின்னு. எது வேற ஒரு சொல்யூஷன் இருக்கா, என்னது அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போது இந்த சேர்மன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை உள்ளே வர சொல்கிறாங்க. ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு இருக்கா. பாட்டிமா வந்து சொல்கிறாங்க, உன்னோட பிளானை வந்து சொல்லு அப்படின்னு. ஸோ ஹீரோன் பார்த்தீங்கன்னா அந்த ஜியாவோட டிசைனை வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வரைஞ்சிருந்துருப்பா இல்லையா, அதை கொடுத்து சொல்லிகிட்டு இருக்கா. ஜியா வரைஞ்ச டிசைன் வந்துட்டு நிறைய லைன்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து உருவாக்குறது ரொம்பவே கஷ்டம், அதனால் நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அதை ரொம்ப சிம்பிளாக மாற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா இது என்னோட டிசைன், அதை நீ வந்து ஆல்டர் பண்ணுறதுக்கு நீ யார், உனக்கு யார் அந்த பெர்மிஷனை கொடுத்தா அப்படின்ற மாதிரி கத்தும்போது சேர்மன் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நீ இந்த டீமுக்கு வந்து சீஃப் டிசைனராக இருக்கலாம், ஆனால் மற்ற டிசைனர் பண்ணுற எல்லா டிசைன்ஸுமே நீ வந்துட்டு பார்க்கணும், கலந்து பேசணும், இங்கே யாருமே எனிமீஸ் கிடையாது, நீ பெரிய ஆளாக வேணா இருந்துட்டு போ, ஆனால் என் கம்பெனிக்கு எது நல்ல விஷயமோ அதை மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லுது. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியே ஹீரோட்டையும் சொல்லிகிட்டு இருக்க, இந்த சம்மர் சீரீஸில் வந்துட்டு எல்லா சாம்பிள்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும், நம்ம கம்பெனிக்கு எந்த ஒரு கேவலமான ஒரு பேருமே வரக்கூடாது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் சீஃப் டிசைனராக இருக்கிற இவ வந்துட்டு இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணுவா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு துளி கூட கிடையாது. ஸோ இந்த சீரீஸ்க்கான ஹெட்டாக வந்து ஹீரோயின் தான் இருப்பா, நீ வந்து எல்லா விஷயங்களுமே டேக் கேர் பண்ணி பார்த்துக்குன்ற மாதிரி சொல்லும்போது ஜியாவுக்கு வருது கோவம், அப்படியே ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் நல்ல விதமாக பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறா. இருந்தாலும் ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே தனியாக வந்து ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அதாவது அந்த வாங் வந்து நம்ம ஹீரோன்கிட்ட சொல்லி புலம்பிருந்துருப்பாங்க, இந்த ஜியா சரியான பைத்தியமாக இருக்கும் போல், அந்த டிசைன் வந்து கரெக்டாக வராது ரியாலிட்டியில், நான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்றா, அவள் பண்ணது தான் கரெக்டுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா, நான் யார்கிட்ட போய் என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லியிருந்திருப்பா, நீங்கள் ஏன் நேராக சேர்மன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இவ தான் அந்த ஐடியாவே கொடுத்துருப்பா போல். எதுக்கு அப்படின்னா இவளோட அந்த பிளான், அதாவது இவ வந்து ஆல்டர் பண்ண அந்த டிசைன் வந்து சேர்மனுக்கு போய் சேரணும், இந்த ப்ராஜெக்டை இவ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவள் ஐடியா பண்ணியிருந்திருப்பா போல். பட் அதில் ஹீரோ பிடிச்ச அந்த பாட்டிமா திட்டியிருப்பாங்கல்ல, ஸோ அவன் நம்ம மேலே கோவமாக இருப்பானோ, அவங்ககிட்ட நம்ம எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறா. இதுக்கப்புறம் அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே நீ ரொம்ப டேலண்டடாக தான் இருக்க அப்படி இப்படின்லாம் பேசும்போது அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஜியாவோட ஆள் தான் போல். அவன் நம்ம ஹீரோனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டமாக தான் பேசிகிட்டு இருக்கான், என்ன சேர்மன் கிட்ட இருந்து நல்ல வார்த்தையெல்லாம் வாங்கிட்ட அப்படின்னா நீ பெரிய ஆளா அப்படின்னு. சேர்மன் வந்து என்னை புகழ்ந்து பேசலை, என்னோட டிசைனை பற்றி தான் புகழ்ந்து பேசியிருக்காங்க, என்னோட ஒர்க்கை பற்றி தான் பேசியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். இது எல்லாத்தையுமே ஜியா கேட்டுட்டு தான் இருந்திருப்பாள்ல. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா பார்ப்போம் நீ ஃபைனலாக என்ன வேலையை பண்ணி கிளிக்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோவும் உங்கள் அண்ணா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவோட அண்ணா பார்த்தீங்கன்னா ஹீரோன் வந்து இந்த சம்மர் சீரீஸை இன்சார்ஜாக இருந்து பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணும் போல். ஆனால் நான் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் கரெக்டே கிடையாது, ஜியா தான் கரெக்டான பர்சன், அவளை விட்டுட்டு இவளை எப்படி இது பண்ணுறதுன்ற மாதிரிலாம் கேட்கும்போது நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா பாட்டிமா வந்து சொல்லியிருக்காங்க அவள் தான் இதில் இன்சார்ஜாக இருக்கணும் அப்படின்ட்டு.
அதனால் நீ சைன் பண்ணு அப்படின்ற மாதிரி இவனும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. ஹீரோயின் வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணி நல்லா அவுட்புட் கொடுத்தாலுமே ஹீரோட அண்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜியா தான் பெஸ்ட்டு. என்ன இருந்தாலும் சரி அவள் தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காப்புல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இருக்கா. பட் அவ்வளோ வளர விடாமல் எந்த அளவுக்கு வந்து அந்த திருடி